ஓகே பாருங்க நம்ம வந்து 2023 ஃபுல்லாக எம்சிக்யூ ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். அடுத்து எஸ்ஏ பார்ட்ஸ்லையும் எக்ஸ் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம், ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த கெமிஸ்ட்ரி செக்ஷன் ஃபுல்லாக மட்டும் தான் பார்க்குறதுக்கு. சரி, இதை மட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 23 பேப்பர் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடுத்து 24 பார்ப்போம். நோட் ப்ரோவின்ஸ் பேப்பர். ஸோ எப்படியும் உங்களுக்கு பேப்பர் கையில் கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்கீமும் சம்டைம் கிடைச்சிருக்கலாம். பட் அதை வந்து நான் ஃபைனல் செமினார் ஒன்றா பார்ப்போம். அதோடு சேர்த்து முடிஞ்சா அதுக்கு இடையில இதில் டிரான்ஸ்லேஷன் கிடைச்சால் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை ஒன் பண்ணுறேன், நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தரதுக்கு. ஓகேவா? என்ஐ பேப்பர். ஸோ இதில் எனக்கு ரெசிப்ட் கிடைச்சிருச்சு. ஸோ இட்டைக்கு யாரும் கிடைச்சாலும் எனக்கு அனுப்பி விடுங்க. ஓகே. தமிழ் தமிழ் மீடியம் இன்னும் தரல. தமிழ் மீடியம் இப்போ போன முறை இப்படி தான். தமிழ் மீடியம் அவங்க தரல, சரியா, பெருசாக தராமல் விட்டுட்டாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டம். ஓகே பாருங்க. ஸோ பகுதி சி கட்டுரை வினாக்கள் பார்ப்போம். 7வது கேள்வியாக வந்திருக்கு. மாணவர் குழு ஒன்று முக்கிய மருத்துவ இயல்புகளைக் கொண்ட ஒரு திரவ தாவர பெரிசாறை உற்பத்தி செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. தேயிலைக்கு மேலதிகமாக நன்மைகளை சேர்ப்பதற்காக இப்பிரிசாறை தேயிலையுடன் கலக்கலாம். தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரங்களில் கிடைக்கும் இயற்கை விளைபொருட்கள் பிரித்தெடுக்கப்பட்டு இப்பிரிசாறை தயாரிப்பதற்கு செறிவூட்டப்படுகின்றன. சரி, அப்போ மாணவர் குழு ஒன்று என்ன செய்கிறாங்களாம், கொஞ்சம் மருத்துவ இது குணம் கொண்ட ஒரு அந்த தாவர பெரிசார் ஒன்று தயாரிக்கிறதுக்கு திட்டம் செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேயிலையோட சேர்த்து இன்னொரு வேறு சில தாவரங்கள்லையும் இருந்தும் எடுத்து அதோட ஒன்றா சேர்க்குற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்களாம். சரி. ஸோ முதலாவது பாருங்க, ஒரு தூண்டும் மருந்தாக பயன்படுத்தத்தக்க தேயிலையில் உள்ள பிரதான சேர்வை யாதுன்னு கேட்குறாங்க. ஓகே. ஒரு தூண்டும் பொருளாக தேயிலையில் இருக்கக்கூடிய பிரதான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. என்னத்தை சொல்லலாம்? உஸ்மான். எஃப்என். தேயிலையில் இருக்கக்கூடிய பொருள் என்னது கேட்குறாங்க. மருந்தாக பயன்படுத்தத்தக்க தேயிலையில் உள்ள பிரதான சேர்வை என்னன்னு கேட்குறாங்க. எஃப்என். என்னத்தை சொல்லலாம்? கபைன்னு சொல்லலாம். ஓகே, கபைன் என்னத்துக்காக பயன்படும்? கபைன் என்னத்துக்காக பயன்படும்? அக்ஷிதா, கபைன் என்னத்துக்காக பயன்படும்? சரி, தேயிலையில் இருக்கக்கூடிய இன்னொரு இன்னொரு பொருள் என்ன? இன்னொரு சேர்வை நீங்கள் படிச்சிருக்க இன்னொரு சேர்வை என்னது உஸ்மான்? ஃப்ளவோனாய்ட்ஸ். ஓகே, பிளவனாய்ட்ஸ் பயன்படுத்திருப்பீங்க. ஓகே, பிளவனாய்ட்ஸும் அது எதுக்காக பயன்படும்? சேட்டு எதிரி. ஓகே, ஒட்சியேற்ற எதிரியாக இருக்கும். சரி, அதே தான் கபைன்ற விலையும் கபையும் என்ன செய்யும்? ஒட்சியேற்ற எதிரியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஊக்க மருந்தாகவும் இது பயன்படும். சரி, ஊக்க மருந்து அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இந்த அப்கண்ட்ரியில் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எல்லாருமே வந்து பிளேன் டீ குடிக்கிறது கூட. சரி, என்ன காரணம்? என்ன காரணமாக இருக்கும்? அதுதான் அந்த கபைனில் இருக்கக்கூடிய அது ஒரு அந்த அது ஒரு ஊக்க மருந்து. சரி, அது ஒரு ஊக்க மருந்து. சரி, அதெல்லாம் பாருங்க, பொதுவாக அப்கண்ட்ரி மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து களைப்படைஞ்சு அதிக அளவு உழைப்பை செய்யக்கூடிய ஆட்கள் வந்து இந்த என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிளெயின் டீ கொடுக்கறது கூடயா இருக்கும். சரி. ஸோ அது இல்லாமல் ஏது கபைன் கபைன் இல்லாமல் புளோனேட்டுகளும் தேயிலையில் இருக்கு. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து வேற என்ன செய்யலாம்? ஓகே, வேற வேற என்ன இருக்கு? பிகேட்ரிச்சின். ஓகே, எபிகட் ரெசின் இருக்கு. அதுவும் என்னத்துக்காக பயன்படும்? இறுதி சுற்றத்தை சீராக்குது. உறுதி சுற்றோட்டத்தை சீராக்கும். ஓகே, ஈஜினோல் எதில் இருக்கு? கராம்பு. கராம்பு. கராம்புல இருக்க ஈஜினோல் என்னத்துக்காக பயன்படும்? பல்வலி நிவாரணி. பல்வலி நிவாரணியாக பயன்படும். ஓகே, வேற? பாக்டீரியா ஃபங்கஸ் கொல்லி. ஓகே, வேற? என்ன செய்யலாம்? நறுமண எண்ணெயாகவும் நம்ம என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். சுவையீட்டியாகவும் பயன்படுத்தலாம். தொய்யூட்டி. ஓகே, சுவையீட்டியாகவும் பயன்படுத்தலாம். ஓகே, அடுத்து கருவேப்பட்டையில் இருக்கிறது எனிமல்டிஹைட். சினமல்டிகைட்டு. ஓகே, இது என்னதுக்காக பயன்படும்? புற்றுநோய் எதிர்ப்பி. ஓகே, வேற வேற வேற? ஓகே, பொப்பித்தாவரப்பால்.
பொப்பிட்ட வர பால் என்ன இருக்கும்? ஓகே, கடற்பஞ்சில் இருக்குது. கடற்பஞ்சில் இருக்குது என்னப்பா? சார் கடற்பஞ்சில கடற்பஞ்சில் இருக்கக்கூடிய இது என்னன்னு கேட்குறேன். விளைபொருள் கொஞ்சம் தேடி வைக்கணும், கொஞ்சம் பார்த்து வைங்க சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, ஒரு இயற்கை விளைபொருள் அப்படின்னு சொன்னா பஞ்சரி ஏல்ஃபா சார். என்ன சொன்னா? பஞ்சரி ஏல்ஃபா பயனா. இல்ல இல்ல, பயன் கேட்கல. கடற்பஞ்சில் இருக்கக்கூடிய அந்த என்னது சேர்வை என்னன்னு கேட்குறேன். ஸ்கோடர் மோலைடா. டிஸ்கோட டிஸ்கோட மூளை. அதே இதுல இருக்க என்னது, இன்னொன்னு என்னது, நுண்ணங்கி முதல்ல உங்களுக்கு வறுமை. ஓகே, பெனிசிலின்ல வருது. பெனிசிலின் பெனிசிலியம். பெனிசிலியம் பெனிசிலின். வரும். ஓகே. அதுல இருந்து பங்கஸ் இதுகள்ல இருந்து எடுக்கக்கூடியது அந்திரோகோவின். அந்த்ரோகோவின். சரி, இந்த அந்த்ரோகோவின் எதுக்காக பயன்படும்? அந்த்ரோகோவின் காயங்கள். என்னதுக்காக? சாயங்களுக்காக பயன்படாது. ரசாயன சாயங்கள் மாதிரி இது வந்து என்ன செய்யாது, சூழலை மாசுபடுத்தாது. ஓகே, இதுகெல்லாம் சொல்லலாம். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இதுல ஓர் இயற்கை விளைபொருள் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்கறாங்க. ஒரு இயற்கை விளைபொருள், ஒரு இயற்கையான விளைபொருள் அப்படின்னு சொன்னா என்னது சொல்லுவோம்? என்னன்னு சொல்லலாம்? உயிருள்ள அங்கியினால் அல்லது இயற்கையாக என்னது உற்பத்தியாகக்கூடிய ரசாயன சேர்வை என்னன்னு சொல்றாங்க? இயற்கை விளைபொருள் நாம சொல்லலாம். இயற்கையாகவே உற்பத்தியாகக்கூடிய ரசாயன விளைபொருள் நாம என்னன்னு சொல்லுவோம்? ஓர் இயற்கை விளைபொருள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஓகே, சிம்பிளான விஷயம் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, மூணாவது கேள்வி. மாணவர்கள் தாவர பொருட்களிலிருந்து இயற்கை விளைபொருட்களை பிரித்தெடுப்பதற்கு ஒரு காய்ச்சி வடித்தல் முறையை பயன்படுத்துவதற்கு தீர்மானித்தனர். மூன்று பிரதான காய்ச்சி வடித்தல் முறைகளையும் குறிப்பிடுங்க. ஓகே, மூன்று பிரதான காய்ச்சி வடித்தல் முறைகளையும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. என்னென்ன? மூன்று பிரதான காய்ச்சி வடித்தல் முறைகள். ரக்ஷிதா, என்னென்ன? நீராவி காய்ச்சி வடித்தல். ஓகே, கொதிநீராவி காய்ச்சி வடித்தல். எளிய காய்ச்சி வடித்தல். ஓகே, எளிய காய்ச்சி வடித்தல். இன்னும் ஒண்ணு? பாகுதிப்பட காய்ச்சி வடித்தல். பகுதிப்பட காய்ச்சி வடித்தல். சரியா? So இதுகளை கொஞ்சம் பார்த்து வைங்க. காய்ச்சி வடித்தலை கொஞ்சம் பார்த்து வைங்க. செயற்பாடு தெரியும் தானே, செயற்பாடையும் கொஞ்சம் பார்த்து வைங்க. ஓகேவா? செயற்பாடு அதாவது அந்த போட்டோ இருக்கும், போட்டோவில் குறிக்கிறதும் அதுகள் தெரியும், கட்டாயம் தெரியும். ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்த கேள்வி. தாவர பிரிசாரை தயாரிப்பதற்கு தாவர விளைபொருள்களிலிருந்து இயற்கை விளைபொருட்களை பிரித்தெடுப்பதற்கு இக்காய்ச்சி வடித்தல் முறைகளில் மிகவும் உகந்த முறை யாது? உங்கள் தெரிவுக்கு இரு காரணங்களை தருகன்னு சொல்றாங்க. இந்த மேல நீங்க சொன்னதுல எது வந்து பொருத்தமா இருக்கும்? தாவர பிரிசாரை தயாரிப்பதற்கு தாவர விளைபொருள்ல இருந்து பிரிச்செடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொதிநீராவி காய்ச்சடிப்போம். ஓகே, கொதி நீராவி காய்ச்சி வடித்தல் ஏன் வந்து இதுக்கு பொருத்தமா இருக்கும்? நேரடியாக எண்ணெய்களை பிரித்தெடுக்க முடியும். ஓகே, கொதிநீராவி காய்ச்சி வடித்தல்ல நம்ம என்ன செய்ய மாட்டோம்? நேரடியா என்ன செய்ய மாட்டோம்? காய்ச்சி வடித்தலுக்கு அதாவது வெப்பப்படுத்த மாட்டோம். ஓகே, இதனால வெப்பம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது நேரடியா ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா என்ன செய்யாது? அதுல அமைப்பு வந்து அழியாது. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை இதுலயே ஒரு கேள்வி ஒன்றில் பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, அமைப்பு அழியாது.
ஓகே, இது முதலாவது காரணம். ஓகே, கொதிநீராவி காய்ச்சி வடித்தல்ல இருக்கக்கூடிய செட்டப் எப்படி இருக்கும் சும்மா சொல்லுங்க பாப்போம். உஸ்மான், எப்படி இருக்கும் கொதிநீராவி காய்ச்சி வடித்தல்? பளிங்காக்கள் பதங்கமாக கொதிநீராவி காய்ச்சி வடித்தல் அது செட்டப் எப்படி இருக்கும்னு கேட்குறேன். என்ன செய்வீங்க? இங்கே பன்சன் சுடர் இருக்கணும் வைப்பீங்க. ஓகே, அதுக்கு மேல கொதிநீராவி கொதிநீராவி பிறப்பாக்கியிருக்கும். பிறப்பாக்கி ஒன்று இருக்கும். ஓகே, இதுல இருந்து ஒரு லைன் எடுத்து இங்க என்ன செய்வீங்க? இங்கே கொடுப்பீங்க. இங்க ஒரு என்ன இருக்கும்? ஒரு குடுவை ஒன்று இருக்கும். ஓகே, இதுல இருந்து என்ன செய்வீங்க? மறுபடியும் லைன் எடுத்து இங்க என்ன செய்வீங்க? ஒடுக்கி ஒடுக்கி ஒன்று வச்சு அதுக்கப்புறம் இங்க என்ன செய்வீங்க? புனல் வெப்பம். இங்க என்ன செய்வீங்க? தாவர பிரிசாரை வந்து பிரித்தெடுப்பீங்க. ஓகே, தாவர பதிகள் எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ம். ஓகேவா? இந்த செட்டப் எல்லாம் ஃபுல்லா குறிக்க தெரிஞ்சிருந்தால் ஓகே, கொஞ்சம் ஒரு இருக்கும் பார்த்து வைங்க. ஓகே, அடுத்து பாருங்க. வளிமண்டலத்திலும் தாவர விளைபொருள்களிலும் குடிக்கும் நீரிலும் இறைச்சி உற்பத்தி பொருட்களிலும் ஒப்பனை பொருட்களிலும் இருக்கும் நுண் பிளாஸ்டிக்கள் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் பற்றி பலர் கவலை அடைந்துள்ளனர். நுண் பிளாஸ்டிக்குகள் என்பவை 5 மில்லி லிட்டரிலும் குறைந்த பருமனுள்ள பிளாஸ்டிக் துணிக்கலாம். ஓகே, நுண் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வந்து இப்போ தாக்கம் செலுத்துது. ஏன்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்கள்ல இருந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லாத்துலேயுமே இருக்கு. வாங்க, நம்ம டிஃபன் பாக்ஸ் ஒன்று எடுத்து பிளாஸ்டிக்கில் பயன்படுத்துகிறோம். ஒரு தண்ணி போட்டு பிளாஸ்டிக்கில் பயன்படுத்துகிறோம். என்ன செய்யலாம்? பிளாஸ்டிக் அந்த இதுகள் வந்து நீரோட என்ன செய்யலாம்? சேரலாம். சரி, வெப்பமாக ஊற்றுறோம், வெப்பமாக அந்த இதில் கரையலாம். ஓகேவா? அப்போது நாம் இப்போ சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருட்களுமே வந்து நுண் பிளாஸ்டிக்குகள் இருக்கு. ஓகே, இது இப்போ வந்து ஆராய்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து வரக்கூடிய சந்ததிக்கு உங்களில் இருந்து என்ன செய்யப்படுது? அது கடத்தப்படுது. சரியா? அப்போ என்ன நடக்கலாம்? எதிர்கால சந்ததியினர் வந்து என்ன செய்யலாம்? அதாவது மனித இனத்திலிருந்து மாறுபடக்கூடியதுக்கான சான்சஸும் கூட. நுண் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடியது. அதனால தான் வந்து இந்த ஷாப்பிங் பேக் எல்லாமே வந்து தடை செய்யணும், பிளாஸ்டிக் இதுகள் எல்லாத்தையும் குறைக்கணுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, அப்போது பிளாஸ்டிக் வந்து பெரிய அளவுக்கு வந்து தாக்கம் செலுத்துறது ஒன்று. பயன்பாட்டில் இருக்கும்போது கவனமாக பாவிக்கணும் நீங்கள். சரி, நம்மளுக்கு தெரியாமே நிறைய விஷயங்கள் போகுது. சரி, உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம முகத்துக்கு வந்து க்ரீம் ஒன்று போடுறோம். அதில் இருக்கக்கூடிய இந்த நானோ சின்ன சின்ன துணிக்கைகள் என்ன செய்யலாம்? நம்ம வாய்க்குள்ள உள்ளுக்கு போகலாம், உடம்புக்குள்ள போகலாம், கட்டாயம் போகும். சரி, அடுத்து பாருங்க. நம்ம சம்டைம் வந்து என்ன செய்ய மாட்டோம்? ஓகே, க்ரீமை போட்டு நம்ம அப்படியே போயிடுவோம். சரி, க்ரீமை போட்டு வரும்போது இப்போ முகமெல்லாம் கழுவெல்லாம் கழுவிட்டு வந்து நம்ம க்ரீமெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிடும்போது என்ன செய்ய மாட்டோம்? குயிக்காக வந்து கையை கழுவணுங்கிறத யோசிக்க மாட்டோம். நிறைய பேர் அப்படி யோசிக்கிறது இல்லை. என்ன செய்வோம்? முகம்லாம் கழுவிட்டு இப்போ தானே க்ரீம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. அப்போ சாப்பிடும்போது என்ன செய்யலாம்? உள்ளுக்கு போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் சம்டைம் வந்து வெளியில் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு அப்படி இருக்கும்போதும் என்ன செய்யணும்? இதை அவங்க கொடுத்தா டக்குன்னு வாங்கி சாப்பிட போகும். அப்படி சாப்பிடும்போதெல்லாம் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் தன்மையான பொருட்கள் என்ன செய்யலாம்? உடம்புக்குள்ளே போகலாம். அது இல்லாமல் சாப்பாடு வந்து பாருங்கள், பொலித்தீன் இதில் கட்டுறோம். சரி, இந்த பொலித்தீன் இதுவும் என்ன செய்யலாம்? உள்ளுக்கு போகலாம். சரி, இந்த மாதிரி நுண் பிளாஸ்டிக்கள் உள்ளுக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அதிகம். இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சரியா? ஓகே, நான் கொஞ்சம் தேடி பாருங்க. ஓகே, நார்மலான பிரச்சனைகள் தான். சரி, முதலாவது வந்து பாருங்க, பிளாஸ்டிக்குகள் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, பிளாஸ்டிக்னா என்னது உஸ்மான் சொல்லுங்க. செயற்கையான வெப்பமிழக்கும் கூட்டல் பல்பகுதியம் சரி, கூட்டல் பல்பகுதியம் வந்து என்னவா இருக்கும்? பிளாஸ்டிக்கா இருக்கும். ஓகே, வேற? வேற எப்படி சொல்லலாம்? சேதன பல்பகுதியங்கள். ஓகே, என்னது? சேதன பல்பகுதியங்களா இருக்கும். அதாவது தொகுப்புக்குரிய சேதன பல்பகுதியங்களா இருக்கும் பிளாஸ்டிக். ஓகே, வளிமண்டலத்தில் உள்ள நுண் பிளாஸ்டிக்களின் விளைவாக உள்ள ஒரு பிரதான பாதகமான விளைவு, நுண் பிளாஸ்டிக்னால இருக்கக்கூடிய பிரதான பாதகமான விளைவு வளிமண்டலத்தில் இருக்கனாலன்னு சொல்றாங்க. என்ன பிரச்சனையா இருக்கும்? சுவாச பிரச்சனை. ஓகே, வளிமண்டலத்தில் இருந்துச்சுனாலே நமக்கு என்னவா இருக்கும்? சுவாச பிரச்சனையை கொடுக்கக்கூடியதா இருக்கும்.
ஓகே, அடுத்து பாருங்க மூன்றாவது கேள்வி. அண்மையில் இலங்கையில் ஒரு தடவை மாத்திரம் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்களே அடிப்படையான பொருட்களின் பெரும்பாலானவை தடை செய்யப்பட்டன. இந்த தீர்மானத்திற்கான இரு பிரதான காரணிகள். இலங்கையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தடவை மட்டும் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்களுக்கு வந்து தடை செஞ்சாங்களாம். இந்த தீர்மானத்துக்கு பிரதானமான காரணம் ரெண்டுன்னு என்னன்னு கேட்குறாங்க. ஏன் வந்து நாம இப்போ அது பொலித்தீன் பிளாஸ்டிக் பார்வைகளை வந்து பயன்பாடுகளை வந்து தடை செய்கிறோம்? கழிவுகளோட அளவை குறைக்கணுன்றதுக்காக. ஓகே, முதலாவது வந்து கழிவுகளோட அளவு வந்து கூட. பிளாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கடலோர பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து குப்பை கூலங்களாக இருக்கும். அதில் வந்து முதலாவது வந்து பொட்டில்ஸ் தான், பிளாஸ்டிக் பொட்டில்ஸ், பொலித்தீன், சொப்பன் பேக்ஸ் இதுகள் தான் இருக்கும். சரி, அப்போ சூழல்ல வந்து என்னது, சூழல் மாசடைகிறது வந்து என்னவா இருக்கு, அதிகமா இருக்கு. ஓகே, சரி இதை சொல்லலாம். அடுத்து ஒரு தடவை மட்டும் பயன்படுத்துறத வந்து என்ன செய்யலாது, அதனால ஒரு பயனும் இல்லை, சூழல் மாசடைகிறது தான் அதிகமா இருக்கு. அப்போ இப்போ வர நீங்க கொக்கோ கோலா பொட்டில்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே என்ன இருக்கும், ரீசைக்கிள் இருக்கும். மீண்டும் பயன்படுத்தக்கூடியதுங்கிற மாதிரி பாருங்க ஒரு சீலோன் அடிச்சு தான் அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான இருக்கும்போது என்ன செய்யலாம், நமக்கு பயன்பாடை வந்து என்ன செய்யலாம், இன்னும் அதிகரிக்கலாம். சரி, அப்ப முதலாவது கழிவு சேராது, சூழல் மாசடையாது. ஓகே, சுகாதார பிரச்சனைகள் வராது. சரியா, சரி இதுகளை நீங்க சொல்லலாம். சூழல் நேய பொருட்களுக்கான தேவையை அதிகரித்தல் வருமா? சூழல் நேயம், ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பாருங்க. பயன்படுத்திய பின்னர் பிளாஸ்டிக்கை எரித்தலாகாது. இதற்கான பிரதான காரணம், பிரதான காரணம் என்னன்னு கேக்குறாங்க. ஏன் வந்து பிளாஸ்டிக் வந்து எரிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க? நச்சு வாயுக்கள் வெளியிடுவதா? ஓகே, நச்சு வாயுக்களை வந்து என்ன செய்யும், வெளிவிடும். அடுத்து சூழல் மாசடையக்கூடியதா இருக்கும். சரி, இதுக்கெல்லாம் சொல்லலாம். வாயுக்கள் வந்து மாசடையக்கூடியதா இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம். சரி, சுவாச பிரச்சனைகள் வரலாம். ஓகே, அது இல்லாமல் அமில மழை இந்த மாதிரியான சூழல் பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும். சரி, இதுகள் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தால் ஓகே. சரி, அடுத்து பாருங்க அஞ்சாவது கேள்வி. இறுதி தாவர பிரிசாறு நுண் பிளாஸ்டிக்குகள் இருக்கலாம் என மாணவர்கள் சந்தேகிக்கின்றனர். தாவர பிரிசாறிலிருந்து நுண் பிளாஸ்டிக்களை அகற்றுவதற்கு உகந்த முறை என்ன செய்யலாம்? நுண் பிளாஸ்டிக் வந்து அகற்றணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யணும்? வடிகட்டல். நுண் வடிகட்டல். வடிகட்டல். ஓகே, நுண் பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்றதுனால நீங்க முன்னாடி ஒரு வேர்ட் போட்டிருக்கணும், நுண் வடிகட்டல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கணும். ஓகே, அடுத்து பாருங்க. இத்தாவர பிரிசாருக்கான காப்புரிமையை பெறுவதற்கு விளைபொருள் பூர்த்தி செய்ய வேண்டிய மூன்று பிரதான அம்சங்கள். காப்புரிமை பெறுறதுக்கு இதுக்கு இந்த விளைபொருள் வந்து என்னென்ன மூன்று பிரதான அம்சத்தை கொண்டிருக்கணும்னு கேட்குறாங்க. நவீனமாக இருத்தல் வேண்டும். முதலாவது வந்து என்னவா இருக்கணும், புதியதா இருக்கணும். சரியா, புதிய ஒன்றா இருக்கணும். ஓகே, அடுத்து காலாவதியில் பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல் வேண்டும். ஓகே, பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். கைத்தொழில் ரீதியில வந்து பயன்படுத்தக்கூடியதா இருக்கணும். ஓகே, அடுத்து ஒரு ரிசர்ச் வந்து எப்படின்னு சொன்னா ஒரு படிமுறையில இருக்கும். ஒரு ஒரு ரிசர்ச் வந்து என்னவா இருக்கும், படிமுறை ரீதிகள் அமைஞ்சா இருக்கும். இப்போ எடுத்ததுமே வந்து தாவர பிரிச்சார வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு படிமுறை ரீதியில இருக்கணும். சரியா, படிமுறை ரீதியில இருக்கணும். அப்போ பிரதான மூன்று அம்சங்கள் கேட்டிருக்காங்க. ஸோ இதுகளை சொன்னீங்கண்டா ஓகே. ஓகே, அடுத்து பாருங்க. ஆய்வுக்கூடத்தில் பிரித்தெடுப்பதற்கான முறையை சோதித்த பின்னர் மாணவர்கள் இத்தாவர பிரிசாரை உற்பத்தி செய்வதற்கான ஒரு தொடக்கத்தை மேற்கொள்வதற்கு திட்டமிடுகின்றனர். சரி, ஆய்வுக்கூடத்தில் வந்து பிரித்தெடுப்புக்கான முறையை வந்து சோதிச்ச பின்னர் இந்த இந்த பிரிசாரை வந்து உற்பத்தி செய்வதற்கு ஒரு தொடக்கம், ஒரு ஸ்டார்ட் அப் ஒன்று செய்யறதுக்கு அவங்க வந்து பிளான் ஒன்று பண்ணியிருக்காங்களாம். உற்பத்தி பொறியத்தை தொடங்குவதற்கு தேவைப்படும் பிரதான வள வகைகள் ஐந்தும் யாவை? ஒரு உற்பத்தி பொறிமுறையத்தை தொடங்குறதுக்காக தேவைப்படக்கூடிய பிரதானமான இதுகள் என்னன்னு கேட்குறாங்க. ஐயம் என்ன கரு ஃபைவம் என்னக்கர், ஃபைவம் என்னக்கர்ல வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? மனிதவளு, பணம், மூலப்பொருள், பொறிகள், முறைகள். முறையியல்கள். ஸோ இது அஞ்சையும் எழுதியிருந்தீங்கன்னா ஓகே. ஓகே, அடுத்து பாருங்க. தாவர பிரிசாரை பிரித்தெடுப்பதற்காக தாவர பொருட்களை அவற்றின் இயற்கை வாழிடத்திலிருந்து பெறுதல் ஏன் ஒரு நிலைத்து நிற்கும் அணுகுமுறை அன்று? தாவர பிரிசாரை பிரித்தெடுப்பதற்கான தாவர பொருட்களை அவற்றின் இயற்கையான வாழ்விடத்திலிருந்தே எடுக்கிறதுங்கிறது ஒரு நிலைத்து நிற்கும் அணுகுமுறை என்றுன்னு கேட்குறாங்க. அணுகுமுறை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்?
அரசாங்க சட்டங்களுக்கு சட்டவிரோதமானது. ஓகே. விற்பல்வ ம். விற்பல்வகமை குறையும். ஓகே, விருப்பமுடைமைக்கு வந்து அழிவடையலாம். ஓகே. தாவர இன அழிப்பு. ஓகே, அது ஒரு இன அழிப்பா இருக்கும். ஓகே. வேற என்ன செய்யலாம்? நீர் மாசுபடுதல். அதே இடத்துல நீங்க பயன்படுத்தப்படுத்தீங்க தொடங்குனீங்க அப்படின்னு சொன்னால், முதலாவது என்னது? அதிக பயன்பாடு காரணமா அதிக சுரண்டலா இருக்கும். ஏன்னா அடுத்து சட்டவிரோதமானது. உயிர் பல்வகை மேல வந்து என்ன செய்யலாம்? ஆபத்தை கொடுக்கலாம். அதுக்கடுத்து அழிவடை தாவரம் வந்து அழிஞ்சு போறதுக்கான சான்சஸும் கூட. ஓகே, அடுத்து பாருங்க. தயாரித்த திரவ பிரிசாரானது தேயிலையுடன் கலக்கப்படத்தக்க தூள் வடிவத்தில் உள்ள தாவர விளைபொருளுக்கான ஒரு மாற்று பொருளாகும். சரி, தயாரித்த திரவ பிரிசாரானது தேயிலையுடன் அதாவது கலக்கப்படத்தக்க தூள் வடிவத்தில் உள்ள ஒரு தாவர விளைபொருளுக்கான ஒரு மாற்று பொருளாகும். சரி, அப்ப தூளா இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு திரவம் மாதிரி கொண்டு வராங்க. இவ்விரு விளைபொருளும் ஒரே தாவர பொருட்களிலிருந்து செய்யப்படும் எனின் வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக சந்தையில் பயன்படுத்தத்தக்க தூளுக்கு மேலாக பிரித்தெடுக்கப்பட்ட திரவசார பிரிசாரின் இரு அனுகூலங்கள் கேட்குறாங்க. அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்தையில் நீங்கள் தேயிலையோட கலந்து எடுக்கிற மாதிரியான ஒரு செட்டப் ஒன்று. சரியா? அப்போ அந்த தூளுக்கு பதிலாக இது வந்து ஒரு திரவம் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களாம். சரி, இதை நீங்க சந்தைப்படுத்தும் போது சரியா சந்தையில் இருக்கக்கூடிய இரு சாத்தியமான அனுகூலங்கள் என்னன்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கும்? நேரத்தை மிச்சப்படுத்தும். ஓகே, முதலாவது வந்து நேரத்தை மிச்சப்படுத்தும். ஓகே, பயன்படுத்துகிற இலகுவா இருக்கும். சரி, அதை சொல்லலாம். அடுத்து இப்போ பாருங்க, ஒரு சாதாரணமா தேயிலை தூளை போட்டு இது பண்றதுக்கும் ஒரு 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 இது மாதிரி ஒரு சாரா இருக்கிறத ஊற்றி இது பண்றதுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கு? என்னவா இருக்கும்? கலக்கிறது என்னவா இருக்கும்? ஈஸியா இருக்கும். கலக்கிறது என்னவா இருக்கும்? ஈஸியா இருக்கும். சரி, இது ரெண்டையும் மட்டும் எழுதியிருந்தாலும் ஓகே. அதோட பாருங்க, இப்போ தூள்னா நம்ம என்ன செய்யணும்? வேஸ்டேஜ் ஒன்று இருக்கும். தூள்னா என்ன இருக்கும்? வேஸ்டேஜ் ஒன்று இருக்கும். சரியா? அப்ப அது வந்து இதுல இருக்காது. ஓகே, இதுகளை சொல்லியிருந்தாலும் ஓகே. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. ஆற்று நீரை விவசாயத்திற்கும் மனித நுகர்ச்சிக்கும் பயன்படுத்தலாம். குளங்களில் தேக்கி வைக்கப்படும் நீர் வறண்ட காலங்களில் பயன்படுத்தப்படும். தேக்கி வைக்கப்படும் நீரை பயன்படுத்தி பயிரிடப்படும் பிரதான பயிர்களில் நெல்லும் ஒன்றாகும். சரியா? ஆற்று நீரை வந்து விவசாயத்துக்கும் மனித நுகர்ச்சிக்கும் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து குளத்தில் வைக்கக்கூடிய நீரை வந்து வறண்ட காலங்களில் பயன்படுத்தலாமாம். இதே மாதிரி தேக்கி வைக்கக்கூடிய நீரை பயன்படுத்தி செய்யக்கூடிய பிரதான பயிர்களில் நெல்லும் ஒன்றுன்னு சொல்றாங்க. அதில் கேள்வி வருது பாருங்க. ஆதி காலத்தில் புதிய பயிரிடும் வட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாக மிகையான நீர் மண்ணின் தரத்தை மேம்படுத்துவதற்கு நெல் வயல்களை நனைத்து அலசுவதற்கு பயன்படுத்தப்படும். சரி, ஆதி காலத்தில் நினைச்சிருக்காங்களா? நெல்லை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பயிரிடுறதுக்கு முன்னாடியே நீரை கொண்டு போய் என்ன செய்யறது? அந்த நெல் வயல்களில் வச்சு நனைச்சு வச்சுட்டு இவ என்ன செய்றாங்களாம்? ஏற்படுத்துறாங்களாம். சரி, அலசுறதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க. எனினும் நீர் தட்டுப்பாடு காரணமாக இப்போது நீர் நெற்பயிர் செய்கை பயிரின் தேவையை பூர்த்தி செய்வதற்கே வழங்கப்படுகின்றது. இப்போ வந்து அந்த மாதிரி அதாவது நிலத்தை வந்து அலசுறதுக்கெல்லாம் இல்லை. இப்போ வந்து நேரடியாக என்ன செய்றாங்களாம்? நெல் பயிருக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பயிர் செய்கைக்கு தேவைப்படும் 3 பிரதான மூலக பூசண பொருட்களை குறிப்பு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. என்ன பூசணை பொருட்கள்? நைட்ரசன், நைட்ரசன், பாஸ்பரஸ், பாஸ்பரஸ், இன்னொன்று என்னது? என்பிகே. என்பிகேன்னு சொல்லுவோம். சரி, இப்போ நாங்களாம் வந்து மரக்கறி இது செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி இந்த என்பிகேங்கிற மருந்து வாங்கி அடிப்போம். அது மருந்து இல்லை, அது ஒரு பூசணி தான். என்பிகேங்கிறது என்னது? நைட்ரசன், பொசுபரசு, பொட்டாசியம் வந்து என்ன செய்யும்? நாங்கள் கட்டாயம் தாவரம் ஒரு பயிற்சிகை செய்கிற மாதிரி தான் நாங்கள் கொடுப்போம். சரி, மூணுமே கட்டாயம் கொடுப்போம். சரி, வளர்ச்சி வளர்ச்சி வந்து ஒரு தாவரம் வந்து இது வந்து வளர்ச்சி போதல் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன அடிக்கும்? சரி, இப்போ கிழங்கு மாதிரி அந்த மாதிரி பொருட்களாக இருந்தால் அந்த இடத்துல கே அடிக்கும்.
சரியா? ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயிகள் வந்து அந்த பயிருக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வாங்குவாங்க. ஓகே, இது வந்து எனது பூசணை பொருட்களை தான் அந்த மருந்துகள்னு சொல்றது. சரியா? பூசணை பொருட்கள். ஓகே, பிரதானமான பூசணை பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்பிகே சொல்லும். ஓகே, அடுத்து பாருங்க, ஒரு பயிருக்கு வளமாக்கிய சேர்த்த பின்னர் போதிய அளவு நீரை வழங்குதல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? அதாவது ஒரு பயிர் ஒரு பொருள் ஒன்று இருக்குன்னு வைங்களேன், ஒரு பயிர் தாவரம் ஒன்று இருக்கு, அதுக்கு நாம வந்து என்ன செய்யறோம், உரம் வந்து போடுறோம். உரம் போட்ட பிறகு பாருங்க என்ன செய்வாங்கன்னா கட்டாயம் வந்து நீர் ஊற்றணும். அது என்ன காரணத்துக்காகன்னு கேட்குறாங்க. போசணை பொருட்கள் கரைந்து தாவர வேர்கள் உறிந்து கொள்வதற்காக. ஓகே, பூசணை பொருட்கள் எப்படி உரியும் தாவரம்? கரைஞ்சால் அந்த கரைதிறனுக்கு அமைய தான் என்ன செய்யும், கரைஞ்ச இருக்கிற பூசணை பொருட்களை தான் உறிஞ்சக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, அதனால தான் என்ன செய்யும், பிரதானமாக வந்து தாவரத்துக்கும் நீர் ஊத்துறோம். சரி, இதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு. என்னன்னு சொன்னா பாருங்க, இப்போ நீங்க வந்து உரம் வந்து வீசும்போது தாவரத்தை செடியிட இழைக்கக்கூடிய இலைகள் இதுல எல்லாம் படும். அது என்னதான் இருந்தாலும் ஒரு ரசாயன பதார்த்தம் தானே, ஒரு ரசாயன இதில் தான் கொடுக்குறீங்க. அப்போ நீங்க வந்து நீரை ஊற்றி தாவரத்துல அந்த இலை பகுதிகளில் இருக்கக்கூடிய உரத்தை வந்து அகற்றல அப்படின்னு சொன்னால் தாவரம் என்ன செஞ்சிடும் சொன்னால் அதில் எஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட. சரியா? இது வந்து இது மெயின் இல்லை, பட் முக்கியமான விஷயம் வந்து நீரை வழங்குறது வந்து தாவரம் வந்து உறிஞ்சிக் கொள்றதுக்காக தான். ஓகே, ஒரு தாவரத்திற்கு எடுக்கப்படும் நீருக்கு என்ன நடைபெறும்? ஒரு தாவரம் வந்து உறிஞ்சி எடுக்கிற நீர் வந்து என்ன மாதிரி நடக்கும், என்ன நடக்கும் அதுக்கு? என்னென்ன செய்யும் தாவரம்? உஸ்மான், ஒரு தாவரத்துக்கு எடுக்கக்கூடிய நீருக்கு என்ன நடக்கும்? விலங்குகள் என்ன சார்? ஒரு அப்படிங்களா சார்? தாவரத்தில் ஒரு தாவரத்தால எடுக்கக்கூடிய நீர், தாவரம் உறிஞ்சி எடுக்கிற நீர் இருக்கு தானே, அதுக்கு என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. ஒளித்தொகுப்பில் பயன்படும். ஓகே, முதலாவது வந்து என்ன செய்யும், ஒளித்தேர்வு பயன்படுத்தும். வேற? ஆவியிருப்புல வெளியேற்றப்படும். ஆவி இருப்பால வெளியே போகலாம். ம். கசிவுல வெளியேற்றப்படும். ஓகே, கசிவு அந்த மாதிரி போகலாம். ம். தாவரத்தின் அணுசேவ தொழிற்பாட்டிற்கு உதவும். ஓகே, ரக்ஷிதா, ஆவி இருப்புக்கும் கசிவுக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்சம் ரெண்டே சொல்லுங்க பாபு. கசிவு வந்து தாவரத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற நீர் வந்து அது இலையினூடாக துளி துளியாக வெளியேற்றப்படும். ஓகே. ஆவியிருப்பு அதிக வெப்பநிலை காரணமாக வெப்பநிலை கூட ஆவியிருப்பு வீதம் கூடும். ஓகே. அப்ப வெளியேற வந்து ஆவியிருப்பு. ஓகே. சார் பிடெக்ல படிச்சீங்களா, எக்ரில படிச்சீங்களா? ரெண்டு லைன் இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்க, நெற்செய்கைக்காக மட்டுப்படுத்தப்பட்ட அளவு குளத்து நீரை பயன்படுத்துவதன் விளைவாக மண் தரம் எங்கன மாற்றப்படலாம்னு கேட்குறாங்க. அதாவது நெற்செய்கைக்காக மட்டுப்படுத்த அளவு குளத்து நீர். இப்போ முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்ணை வந்து என்ன செய்றாங்க, அலசி எடுத்துட்டு அந்த நீரை வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அப்படி இல்லை, குறைஞ்ச அளவான நீரை மட்டும் தான் பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதனால மண்ணோட தரம் வந்து எப்படி மாற்றம் அடையலாம்னு கேட்குறாங்க. என்ன நடக்கும்? முதலாவது பாருங்க, அவங்க மேல பெஸ்டோல கூட்டுறவே சொல்லியிருக்காங்க. அப்படி நீர் அனுப்பி நெச்சரிக்கைக்கு முன்னாடி நீர் அலசி, அதாவது நீர் அனுப்பி மண்ணை வந்து அலசிட்டு அப்படி செய்யறது மூலம் என்ன நடக்கும், நீர்ல வந்து என்ன இருக்காது, அந்த மண்ணில் வந்து உப்புக்கள் இருக்காது. உப்புக்கள் எல்லாமே என்ன செய்யப்படும், எடுத்துட்டு போயிடும். பட் இப்படி மட்டுப்படுத்த அளவு நீரை மட்டும் பயன்படுத்துறதுனால என்ன செய்யலாம், நீங்க உப்பு சதவீதம் வந்து அதிகரிக்கலாம். மண்ட தரத்துல வந்து என்ன செய்யலாம், உப்பு வந்து கூடலாம். சரி, அப்ப நீண்ட காலமா அப்படி செய்யும்போது மண்ணோட தரம் வந்து என்ன செய்யப்படும், பாதிக்கப்படும். சரி, அப்போ மண்ணில் வந்து என்ன இருக்கும், உப்போட செறிவு வந்து அதிகரிக்கலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஓகே. போசணை பொருட்களோட அளவு கூடினாலும் மண்ணின் தரம் பாதிக்கப்படும் தானே. ஓகே, பூசணி பொருளோட அளவு கூடினாலும் மண்ணோட தரம் பாதிக்கப்படும். சரி, என்ன பூசணி பொருள் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ பாருங்க, தொடர்ச்சியா ஒரு மண்ணுக்கு வந்து இப்போ கிழங்கு பயிரை வந்து பயிரிட்டே வரோம், என்ன நடக்கும்? என்ன நடக்கும் ரக்ஷிதா? மண்ணின் தரம் குறையும். எப்படி குறையும்? எப்படி குறையும்? ஒரே எப்படி குறையும்? ஒரே இடத்துல வந்து பயிர் தொடர்ந்து அதே பயிர் செய்யும் போது மண்ணின் தரம் குறையத்தானே. ஓகே, அதான் கேட்குறேன், எப்படி குறையும்? குறையும் சார், எப்படி குறையும், ஏன் குறையும்? ஒரு அளவு குறையுது, போசணை பார பொருளோட பார அளவு வந்து உலோகங்கள் நிலத்துல குறையுது. நிலத்தில் உறிஞ்சப்படுவதா?
ஓகே, என்ன நடக்கும்? ஒரு தாவரம், ஒரே வகையான தாவரத்தை வந்து இப்போ நான் வந்து மண்ணில் வந்து பயிரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இப்போ நான் வந்து என்ன செய்றேன், ஒரு மயம் என் தோட்டத்தில் வந்து தொடர்ந்து கேரட்டை வந்து பயிரிடுறேன். சரி, அப்போ கேரட்டை வந்து நான் பயிரிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கேரட் வந்து என்ன பொருள்? கிழங்கு வகையான ஒரு பயிர். இப்போ இது என்ன செய்யும்? கே மூலகத்தை வந்து என்ன செய்யும்? அதிக அளவில் உயிர். சரி, அப்போ கே வந்து நீ அதாவது மண்ணில் வந்து என்ன பற்றாக்குறை ஏற்படும்? என்ன நடக்கும்? கே வந்து இல்லாமல் போகும். சரி, கே பதார்த்தம் இல்லாமல் போகும். அப்போ என்னும் பியும் இருக்கும். அப்போ தொடர்ந்து நான் அதே வந்து பயிரிடுறதுனால என்ன நடக்கும்? என்பி வந்து அப்படியே இருக்கும், கே வந்து இல்லாமல் போயிடும். விளங்கிச்சு? அப்போ தொடர்ந்து ஒரே பயிரை வந்து என்ன செய்யக்கூடாது, நாம பயிரிடக்கூடாது. இதற்காக தான் என்ன செய்றாங்க, சுழற்சி முறையில் வந்து பயிற்சிக்கு செய்றாங்க. சரியா? சுழற்சி முறையில் செய்யணும். ஒரு பதார்த்தத்தை வந்து பயிரிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து என்ன செய்யணும், அடுத்த பயிரை வந்து மாத்தணும். சரி, இப்படிதான் வந்து இதாகும். ஓகே, அப்போ மண்ணுல வந்து ஒரு ஒரு மூலகத்துல வந்து சதவீதம் அதிகரிக்கும் போதும் என்ன நடக்கலாம்? மண்ணோட தரம் வந்து பாதிக்கப்படும். மண்ணுல வந்து எல்லாமே சமமா இருக்கணும், எல்லாம் அதாவது தேவையான அளவுல இருக்கணும். சரியா? அப்போ ஒரு பதார்த்தங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு பதார்த்தங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது, அதிகரிக்க கூடாது. சரி, எல்லாமே சமமா இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க. பி கேள்வி. மண்ணையும் நீரையும் பல்வேறு நோக்கங்களுக்கு உகந்தனவாக பரிகரிப்பதற்கு உயிரியல், ரசாயன, பௌதிக முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. உயிர் பரிகாரம் என்பது யாது? மாசாக்கைகளை அகற்றுவதற்கு நுண்ணங்கிகளை பயன்படுத்துதல். ஓகே, மாசாக்கிகளை அகற்றுவதற்காக நுண்ணங்கிகளை வந்து பயன்படுத்துறத நம்ம என்ன சொல்லுவோம்? உயிர் பரிகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து அடுத்த கேள்வி பாருங்க. இரண்டாவது கேள்வி. குளத்து நீரை துப்புரவாக்குவதற்கு உயிர் பரிகாரத்தை எங்கனம் பயன்படுத்தலாம்? குளத்து நீரை துப்புரவாக்குவதற்கு நுண்ணங்கீரை உயிர் பயன்படுத்தலாம். பரிகாரத்தை எங்கனம் பயன்படுத்தலாம்னு கேட்குறாங்க. நுண்ணங்கீரை பயன்படுத்தலாம். என்ன செய்யலாம்? குளத்து நீரை துப்புரவாக்குவதற்கு உயிர் பரிகாரத்தை எங்கனம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா என்ன செய்யலாம்? அதாவது சேதன பதார்த்தங்களோட என்ன செய்யலாம்? நம்ம நுண்ணங்கிகளை பயன்படுத்தி என்ன செய்யலாம்? பரிகாரம் செய்யலாம். ஓகேவா? அதை எழுதினீங்கன்னா ஓகே. ஓகே, அடுத்து பாருங்க. சில நாடுகள் கடல் நீரை குடிக்கும் நீராக மாற்றுகின்றன. உப்பு நீரை குடிக்கும் நீராக மாற்றும் செயல்முறை விளக்குகன்னு சொல்றாங்க. சிம்பிளா எழுதியிருந்தீங்கன்னா சரி, என்ன நடக்கும்? ஏதாவது ஒன்று எழுதியிருந்தீங்கன்னா சரி. உப்பு நீரை குடிக்கும் நீரா எப்படி மாத்தலாம்? உஸ்மான், படிச்சு எல்லாம் மீள் எழுதி. பிர- மீள் பிரசாரணம் மூலம். ஓகே, மீள் பிரசாரணம். ம். ஓகே, ரஷிதா, மீள் பிரசாரணம் என்னன்னு சொன்னா அப்படின்னு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். பங்கொடு புகுவிடும் மென்சவினூடாக விசை ஒன்றை பிரயோகிப்பதன் மூலம் ஓகே, அப்படி விசையனை கொடுக்கணும்னா என்ன நடக்கும்? அதன் மாசுக்களும் அதுல உப்புகளும் இருக்க மாசுக்களும் உப்புகளும் என்ன செய்யப்படும்? இல்லாமல் போகும். ஓகே, இதை கொஞ்சம் பார்த்து வைங்க சரியா? கடல் நீர்ல இருந்து எப்படி இதாக வந்து மாத்துறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து வைங்க. ஓகே, அடுத்து பாருங்க. நாலாவது கேள்வி. விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரின் தரத்தை கட்டுப்படுத்தல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய நீரோட தரத்தை வந்து கட்டுப்படுத்துறது ஏன் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு கேட்குறாங்க. பரீட்சைக்கு பொருத்தமில்லாத நுண்ணங்கில் நுழைவதை தவிர்க்கும். ஓகே, என்ன நடக்கும்? விவசாயத்துக்கு பயன்படும் நீரின் தரத்தை கட்டுப்படுத்தல் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது? சரி, என்ன காரணம்? நீரோட தரத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? ஒன்று, உப்பை கொண்டு வந்து உங்களோட நிலத்துல வந்து சேர்க்கலாம். சரி, அப்போ இது வந்து என்ன நடக்கும்? உங்களுக்கு மண்ணோட தரம் வந்து பாதிக்கப்படும். சரி, அப்போ என்ன நடக்கும்? விவசாயத்தில் அது அந்த பயிரிட வந்து என்ன செய்யும்? வளர்ச்சி வீதம் பாதிக்கப்படும். இது முதலாவது. அடுத்து, அதோட தரம் இல்லாத ஒரு நீரை வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நோய் கிருமிகள், ரசாயன பதார்த்தங்களோட வந்து என்ன செய்யலாம்? உங்களோட பயிர் நிலத்தை வந்து நாசமாக்கலாம். சரி, அதெல்லாம் இருக்கு. ஓகே, அப்போ என்ன செய்யும்? தரமான ஒரு நல்ல ஒரு விளைச்சல் எடுக்கிறதுக்கு நீருட்டு தரம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு எழுதுனீங்கன்னா ஓகே.
அடுத்து ஐந்தாவது பாருங்க, மண்ணிற்கு நைதரசனை சேர்ப்பதற்கு பயன்படுத்தத்தக்க ஓர் இயற்கை முறையை விளக்குக. இயற்கையான முறையில மண்ணுக்கு வந்து நைதரசன் எப்படி சேர்க்கப்படுது? மின்னலின் மூலம். நைதரசன் இறக்கம். நைதரசன் இறக்கம், அதான் எப்படின்னு கேட்குறாங்க. மின்னல் உருவாகுதல். ஓகே, நுண்ணுயிர்கள் மூலம். வேறு என்ன தாவரங்கள் பயிரிடுவீங்க? அவரை இன அவரை தாவரங்கள். இன தாவரங்கள் மூலமாகவும் என்ன செய்யலாம்? உங்களுக்கு மண்ணில் வந்து நைதரசன் இறக்கம் செய்யலாம். ஓகே, அடுத்து மூன்று பிரதான நைதரசன் பதித்தல் முறைகளும் எவை? மூன்று பிரதான உயிரியல் நைதரசன் நைதரசன் பதித்தல். பதித்தல் முறைகளும் எவை? முதலாவது மின்னல் உயிரியல். மூலம் உயிரியல் நைதரசன் பதித்தல். பாய்த்தல். முதலாவது உயிரியல் பதித்தல். ஓகே, அடுத்து. கைத்தொழில் நைதரசன் பதித்தல். ஓகே, கைத்தொழில் பதித்தல். வளிமண்டல ரசாயன நைதரசன் பதித்தல். நைதரசன் பாய்த்தல். ஓகே, வளிமண்டல பதித்தல். ஓகே, கைத்தொழில் மூலமா உள்ளதை எப்படி சொல்லுவாங்க? என்ன முறை? ஏப முறைன்னு சொல்லுவாங்க. ஏப முறை. சரி, கொஞ்சம் பாருங்க. நைதரசன் பதித்தல் இத கையில பாஸ் பேப்பர் இருந்தா 2024 பேப்பர்ல, சரியா, எம்சிக்யூஸ்ல வந்து நைதரசன் பதித்தலை பத்தி ஏதாவது ஒரு இடத்துல கேள்வி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஓகே, அப்படி இல்லைன்னா 2024 பேப்பர்ல ஸ்ட்ரக்சர் பார்ட்ல நைதரசன் பதித்தலை பத்தி நைதரசனோட சம்மந்தப்பட்ட மாதிரி எதுவும் கேள்விகள் இருக்கான்னு பாருங்க. ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த முறை இது வரலாம். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இது 2024 பேப்பர்ல ஸ்ட்ரக்சர் இல்லாட்டி எம்சிக்குள்ள வந்திருக்கணும். அப்படி வரல அப்படின்னு சொன்னா இந்த முறை வரலாம். கொஞ்சம் முறை செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க. மேலே ஆறில் குறிப்பிட்ட ஒவ்வொரு முறைமையும் உரிய ரசாயன சமன்பாடுகளை பயன்படுத்தி சுருக்கமாக விளக்குகன்னு சொல்றாங்க. ஸோ என்னென்னு சொல்லிட்டு நீங்க ரசாயன சமன்பாடுகள் எழுதி விட்டீங்கன்னா சரி. அதாவது இப்போ மேலே வந்து சொல்லியிருப்பீங்க, உயிரியல் பதித்தல்னா என்னது, அவரை இன தாவரங்கள் மூலமா இப்படி பாக்டீரியாக்கள் மூலமா நைதரசன் வந்து பதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சமன்பாடு எழுதியிருக்கணும். ஓகே, அடுத்து கைத்தொழில் முறை மூலமான்னு சொல்றீங்க தானே, அதுக்கான ரசாயன சமன்பாடு எழுதியிருக்கணும். அடுத்து வளிமண்டல பதித்தல்னா என்னது, அது எப்படி பதிக்கப்படுதுன்னு எழுதிட்டு, அப்போ மின்னல் மூலமா பதிக்கப்படுது அப்படின்னு சொன்னா மின்னல் மூலமா எப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் எழுதி வைங்க. ஓகே, ஓகே. அடுத்து சி பாட்டை பாருங்க. மின்னல் ஏற்படும் போது வெவ்வேறு வகை நைதரசன் ஒக்சைட்டுகளும் NOx ஓசனும் அடுத்து ஓகே O3 உண்டாகலாம். அதே தோற்றப்பாட்டை பயன்படுத்தி நீரை பரிகரிப்பதற்கு ஓசனை கைத்தொழில் ரீதியாக உண்டாக்கலாம். சரி, அதே தோற்றப்பாட்டை பயன்படுத்தி நீரை பரிகரிப்பு ஓசனை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. முதலாவது பாருங்க, மின்னல் காரணமாக உண்டாக்கப்படும் நைதரசன் ஒக்சைட்டுகளின் இரு பாதக விளைவையும் ஒரு நன்மையையும் எழுதுங்கன்னு சொல்றாங்க. ஒரு பாதகத்தையும் ஒரு நன்மையையும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. ஓகே, சொல்லுங்க பாப்போம். இயற்கையாக காரணமாக உண்டாக்கப்படுற நைதரசன் ஒக்சைட்டுக்குனால ஏற்படக்கூடிய பாதகமான விளைவு. அமிலமலை உண்டாகுதல். இன்னோவைக்ஸ் வந்து பிரதானமா வந்து என்னது, அமிலமலைக்கான காரணமா இருக்கும். சரி, அது பாதகமான விளைவு. நன்மை. நன்மை, நைதரசன் பதித்தல் வந்து நடக்கும். சரியா, நைதரசன் பதித்தல் வந்து நடக்கும். ஓகே, ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. தாக்கப்படி முறையில் பயன்படுத்தி ஓசோன் இயற்கையாக உண்டாக்கப்படும் விதத்தை காட்டுங்கன்னு சொல்றாங்க. தாக்கப்படி முறையில் பயன்படுத்தி ஓசோன் இயற்கையாக உண்டாகும் பொறிமுறை. சார், முதலாவது நீங்க ஒன்றும் இல்லை, அதோட O2 O3, சரியா, இப்படி இல்லைன்னு சொன்னா 2 O2 ப்ளஸ் 2 O2 O3 ப்ளஸ் இடையில வந்து சக்தியும் போட்டுக்கிட்டீங்கன்னா சரி. ஓகே, அடுத்து பாருங்க.
தாக்கு படிமுறைகளை பயன்படுத்தி ஓகே அது ஓகே. சரி மூன்றாவது கேள்வி. மேலே இரண்டில் நீங்கள் குறிப்பிட்ட ரசாயன சமன்பாடுகளையும் வேறு உரிய ரசாயன சமன்பாடுகளையும் பயன்படுத்தி ஒட்சிசன் வட்டத்தை அமைக்க. ஓகே, ஒட்சிசன் வட்டம் கேட்குறாங்க. ஒட்சிசன் வட்டம், ஒட்சிசன் வட்டம்ங்கிறது நீங்க அந்த நைதரசன் வட்டத்தோட அப்படி எழுதி விட்டீங்கன்னா சரி. நைதரசன் வட்டம் தான் கிட்டத்தட்ட. சரி, சரி தெரியுமா? கொஞ்சம் படிச்சிருக்கோங்க, ரைசன் பண்ணுங்க. தில்ஷா ஓகேவா? உஸ்மான்? சார் கொஞ்சம் செஞ்சு காட்டுங்கண்ணே. அதில் இது ஃபுல்லாக பார்த்தா இல்லையா? இல்லை சார். நைதர்சன் மட்டும் தான் கேட்குறாங்க. அது அப்படியே நீங்கள் நார்மலாக குறிச்சிருந்தீங்கன்னா சரி, வரைய தேவையில்ல. சமன்பாடம் மட்டும் என்னென்னு சொல்லி போட்டிருந்தீங்கன்னா சரி. கொஞ்சம் ஓகே இருங்க பார்ப்போம். ஓகே, அந்த பிடிஎஃப் இருந்தால் ஈஸியாக இருக்கும். ஓகே பாருங்க. ஸோ நைதரசன் வட்டத்தோடு சேர்ந்த மாதிரி தான் ஒட்சிசன் வட்டம். சரி, கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இதில் ஓட்டு வட்டம் இல்லை. ஓகேடா, நான் அந்த ஓட்டு இதை வந்து நான் அனுப்பிவிட்றேன் சரி. ஒட்சிசன் சைக்கிள் வந்து அனுப்பிவிட்றேன் சரி. இதில் அந்த நோட் இல்லை. உங்களுக்கு சரி, எந்த இடத்துல இருக்குன்னு தெரில, நான் அனுப்பிவிட்றேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படின்னு சொன்னால் ஒட்சிசன் வட்டம். ஸோ முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒளித்தொகுப்பு நடக்கும். ஓகே. ஸோ ஒளித்தொகுப்பின் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உள்ளுக்கு வந்து வெளியே வந்து உங்களுக்கு என்ன போகும்? CO2வும் H2வும் போகும். சரி. அடுத்து நைதரசன் பதித்தல்.
சரியா, நைதரசன் பதித்தல். ஓகே, அதுக்கடுத்து நைதரசன் இறக்கம். சரியா, அடுத்து தகனம். ஸோ இதில் ஏதாவது எழுதியிருந்தீங்கன்னா ஓகே, ஏதாவது ஒரு மூணு விஷயத்தை எழுதிட்டு பட் ரசாயன சமன்பாடு தான் கேட்குறாங்க. சரி, ரசாயன சமன்பாடுகள் எழுதியிருக்கணும். சரி, நான் அந்த O2 சைக்கிள் இதை வந்து உங்களுக்கு அனுப்பி விட்டேன். ஓகே, ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. நோட் இருக்கா உஸ்மான்? நோட் இருக்கா உங்ககிட்ட? சார். இல்லையா? ஒட்டிச்சு நோட் எடுத்துட்டு. இருக்கு சார், இருக்கு. ஓகே, இருந்தால் கொஞ்சம் உஸ்மான் எனக்கு கொஞ்சம் போட்டு விடுறீங்களா? குரூப்பில் போட்டு விட்டாலும் ஓகே. ஆ. ஓகே, அடுத்து பாருங்க. துப்புரவான உற்பத்தி பற்றிய எண்ணக்கற்களை பயன்படுத்தி நீரை தூய்தாக்குவதற்கு குளோரினுக்கு பதிலாக ஓசனை பயன்படுத்துவதன் ஒரு நன்மை என்னன்னு கேட்குறாங்க. என்னது? நீரை தூய்தாக்குவதற்கு குளோரினுக்கு பதிலாக ஓசோனை பயன்படுத்துறது வந்து என்ன நன்மைன்னு கேட்குறாங்க. ஓசோனை வந்து என்ன செய்யலாம்? மீன் என்ன செய்யக்கூடியது? உற்பத்தி செய்யக்கூடியது. சரி, அப்போ அது ஒரு பயனா இருக்கும். அடுத்து சூழல் நேயமானதுன்னு எழுதுனீங்கன்னா சரி. ஓகே, ஸோ அப்படியே இருங்க கொஞ்சம். ஓகே, பாருங்க, இதுதான் வந்து 2024 வந்த மாடல் பேப்பர். சரி, 2024 வந்த மாடல் பேப்பர். ஓகே, ஸோ அப்படியே இருங்க, 2023 இருக்கான்னு பார்க்குறேன். ஓகே, பட் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் 2023 பேட்ச்க்கு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வந்து பெருசாக தமிழ் டிரான்ஸ்லேஷன் வந்து தந்தாங்க. சரி, மினிஸ்ட்ரியாலே வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஒன்று வந்துச்சு. பட்டு இந்த முறை வந்து போன முறை வரல. ஓகே, இந்த பேப்பர்ஸ்க்கு இடையிலடா என்ன இருக்குன்னு சொன்னால் பெரிய அளவுக்கான ஒரு தொடர்பு இருக்கு. சரியா, பெரிய அளவுக்கான ஒரு தொடர்பு ஒன்று இருக்கு. சரி, அப்போ இது வந்து எப்படி பார்த்தா விளங்கும்னு சொன்னால், இப்போ இது வந்து பாருங்க 2023 வந்த மாடல் பேப்பர். சரி, பட் இதுல உள்ள கேள்விகள் வந்து பெரிய அளவுக்கு வந்து என்ன இருக்காது அப்படின்னு சொன்னால் 2023 பேப்பர்ல வந்திருக்காது. சரி, அதுல வராது. பட் 2024 வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா வரலாம். சரி, இப்போ பாருங்க, இங்க இது 2023 மாடல். சரியா, இப்போ பக்கத்துல பாஸ் பேப்பர் இருந்தால் 2024 மாடலுக்கு போங்க போகும், அதாவது ஃபைனல் பேப்பருக்கு போங்க.
ஓகே, இதில் அப்படியே இருங்க. 22 இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, சரி பாருங்க. சரி, இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. நம்ம என்ன செஞ்சோம்? இதே மாதிரி ஒன்று நம்ம 23ல் பார்ட் ஒன்ல ஒருக்க பார்த்தோம். பட் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு பெருசாக வந்து இதுகள் வராது. அதாவது ஸ்கீம் வராது இதுக்கு. ஓகே, ஸோ இங்கே பாருங்க, இங்கே மீள் புதுப்பித்தக்க வளம் அதுகளோட சம்மந்தப்பட்டமான கேள்வி ஒன்று இருக்கு. அடுத்து மழை நீர் வளிமண்டல மாசடைவு அமில மழை இப்படிங்கிற மாதிரி காரணம் இருக்கு. சரி, இது வந்து 2022 பேர். சரியா? பட் 23ல் நம்ம இப்போ பார்த்தால பாருங்க என்ன மாதிரி இருந்துச்சு. இதோட சம்மந்தப்பட்ட மாதிரியான கேள்விகள் தான் அங்கே இருந்துச்சு. ஓகே, சரி பாருங்க. 22ல் பாருங்க, இங்கே பைவம் என்ன பேர் கேட்டிருக்காங்க. சரியா? அதே NH3 அந்த இதுகள் பாருங்க, அதை கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க இதே கேள்வி எங்க இருந்துச்சு? 2023ல் இருந்துச்சு. அப்போ 22 மாடல் பேப்பர் எம்ஏ அடிக்கிற பேப்பர் பெரிய அளவுக்கு என்னத்துல தாக்கம் செலுத்தும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு அடுத்த வருஷம் வரக்கூடியது தாக்கம் செலுத்தும். சரிங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிறதுல என்ன செய்யும்? பெரிய அளவுக்கான ஒரு தாக்கம் ஒன்று செலுத்தும். சரி, அப்போ இந்த இயர் மாடல் பேப்பரோட சேர்த்து நீங்க என்ன செய்யணும்? லாஸ்ட் இயர் மாடல் பேப்பரையும் கொஞ்சம் பார்க்கணும். சரி, அது ரெண்டையும் பார்க்கணும். ஓகே, பட் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், இதுல இப்போ 2023 22ல் நல்ல டிரான்ஸ்லேஷன் பேப்பர் வந்துச்சு. சரி, ஆனா அதுக்கு அடுத்து என்ன செய்யலைன்னு சொன்னா டிரான்ஸ்லேட் பண்ணி வரல. 24 பேப்பர்லாம் 24 வரவே இல்லை. சரி, 24 இங்கே 24 டிரான்ஸ்லேஷன் இல்லை. சரி, அப்போ இருந்துச்சுன்னு சொன்னால் ஓரளவுக்கு என்ன செய்யலாம், இந்த முறை எப்படி இருக்குன்னு சொல்லி ஒருக்க பார்க்கலாம். ஓகே, அதுலேயும் பார்ட் ஒன் மட்டும்தான். பார்ட் டூ டிரான்ஸ்லேஷன் இல்லாட்டி பிரச்சனை இல்லை சார், போட்டு விடுங்களேன். ஓகே, நான் போட்டு விடுறேன். நீங்கள் ஒருக்க பாருங்க. பட் இதில் ஃபுல் பேப்பர் இருக்குமா என்னன்னு தெரியல. ஓகே, 24 இருக்கு. சரி, பெருசாக ஒன்றும் இல்லைடா. எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு நாங்களும் இப்படி தான். பெருசாக ஒன்றும் இல்லை, என்ஐ பேப்பரை வச்சாச்சு. இப்போ நான் கண்டுபிடிச்சது தான் இதெல்லாம். நான் பார்த்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், பேப்பர்ஸ் வந்து இப்போ 22 23 24 பேப்பர் ஃபைனல் பேப்பருக்கும் 22ல் மாடலுக்கும் 23ல் மாடல் பேப்பருக்கும் பெரிய அளவு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி அடுத்துள்ள பேப்பர்ஸில் அதுக்கு முன்னாடி உள்ள பேப்பர்ஸோட தொடர்பு இருக்குது. சரி, அப்போ நீங்கள் இந்த வருஷம் என்னத்தை மெயினாக பாருங்க அப்படின்னு சொன்னால், 24 இந்த வருஷம் அந்த 25 மாடல், அதுக்கடுத்து கடைசியா அதாவது இந்த முறை நீங்க பார்க்க வேண்டிய பேப்பர்ஸ் வந்து 25 இவங்க அடிச்சிருக்க இந்த முறை வந்திருக்க மாடல் பேப்பரை பாருங்க, என்ஐ பேப்பர். சரி, அப்போ அது ஒரு பேப்பரா 25 மாடல். சரி, இது பெரிய அளவுக்கு ஒரு தாக்கமா இருக்காது. பட் இதுல 24 என்ஐ பேப்பர் பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை செலுத்தும். சரி, 23ஐயும் ஒருக்க பார்த்துட்டு போங்க. ஓகேவா? இது இல்லாமல் நோ ப்ராயின்ஸ் பேப்பர். இந்த 4 பேப்பரும் பெரிய அளவுக்கு ஃபைனல் பேப்பர்ல தாக்கம் செலுத்தும். ஓகேவா? இப்போ போன முறையெல்லாம் நான் வந்து சவர்க்கார் உற்பத்தியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ 24ல் வந்து பெருசாக சவர்க்கார் உற்பத்தி இருந்துச்சு, அந்த விலை பொருள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதோட கழிவு நீர் பரிகரிப்பையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொன்னேன். சரி, சொன்ன மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதோட சுழற்சி இயக்கத்தை பாருங்கன்னு சொன்னேன். எப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னால், பெருசாக ஒன்றும் இல்லை, சேரம் ஒன்றும் சொல்லல, இது பண்ணல. சரியா? இப்போ நம்மளும் பேப்பர் எடுக்கிற ஆளையில தானே, அப்போ எதை வச்சு சொன்னோம்? இங்கே வச்சு தான். சரி, பேப்பர்ஸை வச்சு தான் பழைய முதல் பேப்பர்ஸ் என்ஐ பேப்பர்ஸையும் முதல் பாஸ் பேப்பர்ஸில் என்னென்ன வந்திருக்குங்கிறதையும் வச்சு தான் நாமளும் சொல்கிறோம். ஓகே, ஸோ இது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். முன்னாடி இது வரைக்கும் இது எத்தனாவது கிளாஸ் போகுது? நிறைய கிளாஸஸ் போகுது. சரி,
இப்போ நம்ம இப்போ ஒரு 4 மாசமா செஞ்சுட்டு வரோம். ஒவ்வொரு இடத்துலையும் சொன்னேன் இந்த முறை இப்படி ஒரு கேள்வி வரலாம்னு சொல்லி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. A1 V1 இதை பாருங்க, அடர்த்தி இதுகளை பாருங்க, இதே மாதிரியான கேள்வி வரலாம்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். சரி, அப்போ எஸ்ஐல வந்தானே கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறது இல்லை. நிறைய என்ன பேப்பரில் பார்த்தோம்? நோட் பாயிண்ட்ஸ் பேப்பர், என்னத்துல பார்த்தோம்? டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ஸில் பார்த்தோம். சரியா, ஃபுல்லாக பார்த்தோம். சரி, இந்த மாதிரியான கேள்வி வரலாம்னு சொன்னேன். பாருங்க 2023 என்ஐ மாடல்ல இருக்கு. சரியா, பட் அது வந்து பாருங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி வந்து 2024ல் வரல. சரி, 2024ல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மின் நுகர்ச்சியோட சம்மந்தப்பட்ட மாதிரி, வெப்பத்தோட சம்மந்தப்பட்ட மாதிரி ஒன்று இருக்கு. பெருசாக வெப்பம் அதுகளோட தான் இருக்கு. வெப்பவியல்ல இருந்து ஒரு கேள்வி இருக்கு. ஓகே, அவ்வளோதான். வெப்பம் இருக்கு. ஓகே, ஒரு 9வது கேள்வி எஸ்ஏல வந்து சுழற்சி இயக்கம் இருக்கு. ஓகே, அப்போ 24ல் இல்லை. ஓகே, அப்போ 23க்கு போனீங்க அப்படின்னு சொன்னால் 23 பேப்பர்ஸில் 23ல் நம்ம என்ன பார்த்தோம்? எஸ்ஏ பாட்டில் என்ன இருந்துச்சுன்னு பாருங்க. ஓகே, அங்கே நீரில் அமர்ந்திருக்குமாறு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று இருக்கு. ஓகே, நீரோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கு. மேலுதவி இதோட சம்மந்தப்பட்ட மாதிரி கேள்வி ஒன்று இருக்கு. சரி, அடுத்து பாருங்க. ஓகே, இதுவும் இருக்கு. தடையோட சம்மந்தப்பட்ட மாதிரியும் இருக்கு. ஓகே, அடுத்து மின்வலு, ஓகே, ஊடுகடத்தலோட சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கு. சரி, இது என்ன பேப்பர்? 2023 பேப்பர். சரி, அப்போ 2022 மாடலுக்கு போங்க. ஓகே, இது 2023 மாடல். ஓகே, பாருங்க 2023ல் உள்ள மாடல் இது. சரியா, ஸோ அதோட சம்மந்தப்பட்ட மாதிரி தான் சில கேள்விகள் இருந்துச்சு அங்கேயும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு கேள்வி சம்டைம் உங்களுக்கு இது இந்த முறை ஸ்ட்ரக்சர் பார்ட்டில் எதுவும் வரலாம். எஸ்ஐ பார்ட்டில் இல்லைன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரியா, சம்டைம் எஸ்ஐலையும் இருக்கலாம். மேலுதைப்பு, இந்த நீரை பார்க்கறது, ஏதாவது அப்படி இருக்கலாம். கொஞ்சம் பாருங்கள். நம்ம நிறைய கேள்வி பார்த்துட்டோம், இருந்தாலும் பாருங்கள். ஓகே, பேப்பர்ஸை நான் போட்டு விட்டுறேன். ஸோ நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. பேப்பர்ஸை ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள். எக்ஸ்பார்ட்லாம் இதில் உள்ளது ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள். நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. சரியா, 2022 23 டிரான்ஸ்லேஷனும் பிரச்சனை இல்லை, அழகாக பண்ணியிருந்தாங்க. பட் பார்ப்போம் இந்த முறை டிரான்ஸ்லேஷன் கிடைக்குதான்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ண பார்க்குறேன். ஓகே, வேறு எதாவது டவுட் எதுவும் இருந்தால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நான் முடிஞ்ச வரைக்கும் நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு 2024 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஹ் பார்ப்போம். நான் ட்ரான்ஸ்லேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு தரேன். சரியா உஸ்மான்? எஸ் சார். ஓகே தேங்க்யூ. உஸ்மான். எஸ் எப்படி அந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் பார்க்குறீங்க உஸ்மான், பழைய கிளாஸஸ்க்கு? ஓ சார், பார்த்து நிற்கிறேன். ஓகே ஓகே, ஃபுல்லாக பாருங்கள். சரியா, கட்டாயம் பாருங்கள் ஃபுல்லாக. ஓகே சார். ஓகே, நான் பேப்பர்ஸை போட்டு விட்டேன். ஓகே ஓகேடா, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.